தங்கக்காசு வெள்ளிக்காசை தீபாவளி என்று பிரசாதமாக தரும் மகாலட்சுமி ஆலயம். வட இந்தியாவில் தீபாவளி பண்டிகை 5 அல்லது 6 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் மால்வா பகுதியில் ரத்லாம் மாவட்டத்தில் ரத்லாம் நகரின் மத்தியில் அமைந்துள்ள லட்சுமண்புரா பகுதியில் மானசவுக் என்ற இடத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகாலட்சுமி கோவில். இந்த பகுதி இந்தியாவில் 24 கேரட் தங்க வணிகத்திற்கு பெயர் பெற்ற ஊராகும். தங்கமும் நவரத்னமும் பிரபலமாக இருக்கும் இந்த நகரை ரத்தினபுரி என்று அழைக்கிறார்கள். ஐப்பசி மாத அமாவாசைக்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே இங்கு தீபாவளி கொண்டாட்டம் தொடங்கிவிடுகிறது. முதல் நாளில், அதாவது துவாதசி நாளில் பசுவையும் கன்றையும் வழிபடும் விழா நடைபெறுகிறது. இதனை நந்தினி விரதம் என்று கொண்டாடுகிறார்கள். 2ஆம் நாளில் 3ஆம் நாளில் தன்வந்திரி ஜெயந்தி என்று கொண்டாடுகிறார்கள். தீபாவளி நாளை நரக சதுர்த்தி என்று கொண்டாடுகிறார்கள். 4ஆம் நாளில் கேதார கௌரி விரதம் என்றும் ஸ்ரீ மகாலட்சுமி பூஜை நாள் என்றும் கொண்டாடுகிறார்கள். 5ஆம் நாளில் கோவர்த்தன பூஜை என்று கொண்டாடுகிறார்கள். 6ஆம் நாளில் யமத்து விதியை என்றும் ஐயா தூஜ் என்றும் கொண்டாடுகிறார்கள். இப்படி தீபாவளியை லட்சுமி குபேர பூஜை என்று கூறி குபேரனையும் ஸ்ரீ மகாலட்சுமியையும் ஒன்றாக வழிபட்டு வளம் பெற வாழ்கிறார்கள். நாடு முழுவதும் கோவில்களில் பிரசாதமாக திருநீறு, குங்குமம், மஞ்சள், சந்தனம், மலர்கள் வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். ஆனால் இங்குள்ள ஸ்ரீ மகாலட்சுமி கோயிலில் மட்டுமே தீபாவளி நாளில் தரிசனம் செய்ய கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தங்கம், வெள்ளி நாணயங்களை பிரசாதமாக வழங்குகிறார்கள். இது எப்படி சாத்தியமாகிறது எனில், இங்குள்ள பக்தர்களும் மற்றும் நாடு முழுவதும் உள்ள பக்தர்களும் இந்த ஸ்ரீ மகாலட்சுமி கோயிலுக்கு வழிபாடு செய்ய வரும்போது சிறிதும் பெரிதுமான தங்க, வெள்ளி ஆபரணங்களை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். சில வைர நகைகளையும் காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இப்படி ஆண்டு முழுவதும் கிடைக்கும் தங்க, வெள்ளி ஆபரணங்கள் கோயிலில் நிறைய சேர்ந்து விடுகிறது. இப்படி பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய தங்க, வெள்ளி ஆபரணத்தின் ஒரு பகுதியை தீபாவளி நாளில் பக்தர்களுக்கு பிரசாதம் என்று கோயில் நிர்வாகம் வழங்கி வருகிறது. இது தவிர இன்னும் ஒரு அதிசயமும் இந்த கோயிலில் நடைமுறையில் உள்ளது. அதாவது தீபாவளிக்கு முன்பாகவே பக்தர்கள் தங்கள் வீடுகளில் உள்ள தங்கம், வைரம், வெள்ளி ஆபரணங்களை கோயிலில் கொண்டு வந்து கொடுத்து இன்னென்ன பொருட்கள் கொடுத்துள்ளோம் என ரசீது பெற்றுக் கொள்கிறார்கள். அதனை கோயில் நிர்வாகம் பெற்று பாதுகாப்பாக அவரவர் பெயர் பதித்து அந்த ஆபரணங்களை கொண்டு ஸ்ரீ மகாலட்சுமியை தீபாவளி நாளில் அலங்கரிக்கிறார்கள். தீபாவளி அன்று கோயில் முழுவதும் தங்கம், வெள்ளி ஆபரணங்கள் அலங்கரிக்கிறது. இது தவிர கோயில் முகப்பு முதல் கருவறை வரை ரூபாய் நோட்டுகளை கொண்டு தோரணம் கட்டப்படுகிறது. இப்படி தீபாவளி நாளில் சுவாமிக்கு அலங்காரம் செய்து முடித்த பின்னர் பக்தர்கள் சுவாமிக்கு அலங்காரம் செய்ய கொடுத்த தங்களின் ஆபரணங்களை ரசீதை காட்டி திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள். இப்படி சுவாமி அலங்காரத்திற்கு கொடுத்து திரும்பி வாங்கி வீட்டில் வைத்தால் வீட்டில் செல்வம் பெருகும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். தீபாவளி நாளில் ஸ்ரீ மகாலட்சுமியின் இந்த அலங்கார காட்சியை ஸ்ரீ மகாலட்சுமி தர்பார் என்றும் குபேர தர்பார் என்றும் கூறுகிறார்கள். ரத்லாம் பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் கோயில் உள்ளது. நாட்டிலேயே தங்கம் பிரசாதமாக வழங்கும் ஒரே கோயில் இதுதான்.